500 வங்கி கணக்குகளிலிருந்து ஆன்லைனில் ரூபாய் 90 கோடி மோசடி செய்தது தொடர்பாக சென்னையை சேர்ந்த கணேஷ் உட்பட 7 பேரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்த பணம், வங்கி கணக்கு புத்தகங்கள், செல்போன், லேப்டாப், ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் சீனா உட்பட வெளிநாடுகளில் உள்ள இணையவழி குற்றவாளிகளுடன் தொடர்புள்ளவர்கள் என்ற விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீஸ் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் நேற்று செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுச்சேரியில் தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் தினேஷ், ஜெயபிரதாப் இருவரும் தங்கள் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும், தங்களுடன் படிக்கும் மாணவர் ஹரிஷ் 6 மாதங்களுக்கு முன்பு வங்கி கணக்கையும் சிம் கார்டையும் வாங்கியதாகவும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த வங்கி கணக்குகளை ஆராய்ந்த பொழுது அவை மேற்கு வங்கம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் முடக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையால் அதே கல்லூரியில் படிக்கும் மாணவரான கடலூரை சேர்ந்த ஹரிஷ், வயது 21, கடந்த 6 மாதங்களுக்கு முன் ஒரு வங்கி கணக்கு தலா ரூபாய் 2500 தருவதாக கூறியதாகவும், பணத்துக்கு ஆசைப்பட்டு ஹரிஷிடம் வங்கி கணக்கு தொடங்கியதோடு சிம் கார்டு வாங்கி கொடுத்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்த ஹரிஷிடம் போலீசார் நடத்திய விசாரணைகள் இந்த இருவர் மட்டுமின்றி 20க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களிடம் வங்கி கணக்கை பெற்றுக்கொண்டு ஒரு வங்கி கணக்கிற்கு ரூபாய் 1500 வீதம் பெற்றுக்கொண்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்த கோவிந்தராஜிடம் கொடுத்ததாக கூறினர். அதன் பெயரில் போலீசார் கோவிந்தராஜை கைது செய்து விசாரித்த பொழுது அவர் சென்னையில் கணேஷ், வயது 33 என்பவரை சுட்டிக்காட்டி அவரிடம் வங்கி கணக்குகளை ஒப்படைக்கும் வேலையை செய்து வந்ததாகவும், கணேஷ் கொடுக்கும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி நாள்தோறும் ரூபாய் 4 முதல் ரூபாய் 10 லட்சம் வரை பணம் எடுத்து கொடுத்து வந்துள்ளார். கடந்த 8 மாதங்களில் ரூபாய் 8 கோடி வரை இணையவழி மோசடி மூலம் பணம் எடுத்து கொடுத்துள்ளதாக கூறினர். இதையடுத்து கணேஷை போலீசார் சென்னையில் கைது செய்தனர். மேலும் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் புதுச்சேரி அரும்பாத்துபுரத்தை சேர்ந்த யஷ்வின், வயது 20, கடலூர் நடுவீரப்பேட்டை சேர்ந்த ஐயப்பன், வயது 24, சென்னை அண்ணா நகரை சேர்ந்த தாமஸ் என்கிற ஹயகிரீவா, வயது 29, கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ராகுல், வயது 23 ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் ரொக்கம், நூற்றுக்கணக்கான வங்கி கணக்குகள், புத்தகங்கள், 20 கைபேசிகள், கணினி, 2 லேப்டாப், சிம் கார்டுகள், 75 ஏடிஎம் கார்டுகள், பணம் என்னும் இயந்திரம் ஒன்று, 12 QR ஸ்கேனர், போலி நிறுவன முத்திரைகள், கார் மற்றும் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இவர்களின் 251 வங்கி கணக்குகள் ஆராயப்பட்டது. இந்தியா முழுவதும் 81 புகார்கள் பதிவாகியுள்ளது தெரிய வந்தது. மேலும் ரூபாய் 90 கோடி அளவில் மோசடியில் ஈடுபட்டுள்ளதும் தெரிய வந்தது. மோசடியாக பெற்ற பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி சீனா, அயர்லாந்து, கனடா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அனுப்பி நாடுகளுக்கு டிஜிட்டல் டாலராகவும் இவர்கள் பணம் பரிமாற்றம் செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. பின்னர் கைது செய்யப்பட்ட அனைவரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இணையவழி குற்றப்பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கூறினார். காலப்படு தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் பெண்களை பற்றி இழிவாக பேசிய ரவுடிகளின் அராஜகத்தை எதிர்த்து அப்பகுதி பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காலப்பட்டு பகுதியில் இயங்கிய தனியார் தொழிற்சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சென்ற சிலர் நிறுவன அதிகாரிகளை வேலை கேட்டு மிரட்டியதாகவும், அப்போது அங்கு பணியாற்றும் பெண்களை பற்றி இழிவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காலப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இப்புகார் குறித்து காவல்துறை தரப்பில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. இதைத் தொடர்ந்து கவர்னர் கைலாஷ்நாதரை சந்தித்து காலப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மனு அளித்தார். பின்னர் அவர் இது குறித்து நிருபர்களிடம் கூறியதாவது, காலப்பட்டில் இயங்கி வரும் 3 நிறுவனங்களில் சிலர் புகுந்து அங்கு பணிபுரியும் பெண்களை மிரட்டி இழிவுபடுத்தி பேசியுள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி தொழிற்சங்க சிறப்பு தலைவர் என்ற முறையிலும், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் டிஐஜி உள்ளிட்டோரிடம் புகார் அளித்தேன். உள்துறை அமைச்சரிடமும் இது குறித்து கூறினேன். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது குறித்து ஆதாரத்துடன் கவர்னரிடம் புகார் அளித்துள்ளேன். இதன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால்
தொகுதியை சேர்ந்த பெண்களையும் பொதுமக்களையும் திரட்டி கவர்னர் மாளிகை முன் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவேன் என தயாராக உள்ளேன் என அவர் கூறினார். இந்நிலையில் கம்பெனிக்குள் நுழைந்த பெண்களை பற்றி தவறாக பேசியவர்கள் உடனடியாக கைது செய்ய கோரி காலப்படு தொகுதி பாஜக மகளிர் அணியினர் மற்றும் பெண்கள் கருவடிக்குப்பம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் ஊர்வலமாக சென்று திடீரென கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்த மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் பெண்களை இழிவாக பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சாலை மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்கள் சாலை மறியலை கைவிட மறுத்தனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட பெண்கள் அணியாக கைதானார்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வழங்கப்படும் வீடு கட்டும் மானிய உதவி தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். தொகுதிக்குட்பட்ட பூசி வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, பாரதி வீதி, முந்தரேஸ் வீதி, கந்தப்ப முதலியார் வீதி போன்ற பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் லாம்பாட் சரவணன் நகரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு செய்வதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதனை கண்டு கொள்ளவில்லை. இந்த நிலையில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை கண்டித்தும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறும் பொழுது, குடிசை மாற்று வாரியத்தின் அதிகாரிகள் மெத்தன போக்கால் இன்று வீடுகளை இழந்த பொதுமக்கள் வீதியில் நிற்கிறார்கள். எனவே உடனடியாக அரசு இதன் மீது நடவடிக்கை எடுத்து உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் காஞ்சிமா முனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் புதிய கட்டிடங்கள் கட்ட அடிக்கல் நாட்டு விழா மற்றும் 3 வகுப்பறைகள், உடற்பயிற்சி கூடம், மின் நூலகம் ஆகியவற்றை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறும் பொழுது, சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த முறை 10ஆம் வகுப்பில் 42 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் படிப்பில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் 6ஆம் வகுப்பிலிருந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தமிழ் வழி கல்வி போதிக்கும் வகையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனி பள்ளிகள் துவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கல்லூரியில் பதவி உயர்வு கேட்டு போராடி வரும் பேராசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பின்பு 800 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. 190 ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் பணிகளை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வரும் டிசம்பர் 15க்குள் 190 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ள 292 ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு தினமலர் பட்டம் இதழை வெளியிட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தினமலர் பட்டம் இதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டார். தினமலர் பட்டம் இதழை வெளியிட்டார். தொடர்ந்த மாணவிகளிடம் அவர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள் பல கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி காவலர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கும் விதத்தில் நடைபெற்ற பயிலரங்கில் பேசிய டிஜிபி சத்யசுந்தரம் தினமும் 20 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்தால் மன அழுத்தம் பணி சுமை போகும் என அறிவுரை வழங்கினார். புதுச்சேரி காவலர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கும் விதத்தில் புதுச்சேரி காவல்துறைக்கான ஆர்ட் ஆஃப் லிங்க் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி பயிலரங்கை டிஐஜி சத்யசுந்தரம் இன்று செவ்வாய்க்கிழமை துவக்கி வைத்தார். ஆர்ட் ஆஃப் லிவிங் புதுச்சேரி பிரிவு காவல்துறையினரின் மனம் மற்றும் உடல் நலனை மேம்படுத்தும் நோக்கில் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி பயிலரங்கினை கோரிமேடு சமூக மண்டபத்தில் துவங்கியது. இன்று முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த 4 நாள் பயிலரங்கினை டிஐஜி சத்யசுந்தரம் துவக்கி வைத்ததுடன் புதுச்சேரி காவல்துறையினருக்கான மனநல பராமரிப்பு மற்றும் பணி சுமை குறைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் அவர் தினமும் 20 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்தால் மன அழுத்தம் பணி சுமை போகும் என அறிவுரை வழங்கினார். இந்த பயிலரங்கில் IRBN உட்பட மொத்தம் 176 காவல் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். SP ரங்கநாதன் தலைமை உரை ஆற்றி காவல் பணியின் சவால்கள் மற்றும் அதற்கிடையில் மனநிலையை சமநிலையில் வைத்திருக்க வேண்டிய அவசியத்தை பற்றி விரிவாக பேசினார். டாக்டர் செல்வநாதன் மூச்சு பயிற்சியின் பயன்களை விளக்கி தினசரி குறைந்தது 20 நிமிடங்கள் மூச்சு பயிற்சியை பழக்கமாக்கிக் கொள்ளுமாறு காவலர்களுக்கு ஊக்கப்படுத்தினார். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அறிவித்துள்ளது பொதுமக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநிலம் அதிமுகவில் பேரவை செயலாளராக இருந்தவர் பாஸ்கர். இவர் கடந்த 2006 முதல் 2011 வரை புதுவை நகராட்சி கோலாஸ் நகர் வார்டு அதிமுக கவுன்சிலராக இருந்தார். 2011-2016 ஆண்டுகளில் புதுவை முதலியார்பேட்டை தொகுதிகள் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலியார்பேட்டை தொகுதிகள் 3வது முறையாக அதிமுக சார்பில் போட்டியிட்ட பாஸ்கர் தோல்வியடைந்தார். இருப்பினும் கட்சியில் தொடர்ந்து பணியாற்றி வந்தார். இந்நிலையில் திடீரென இன்று அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து தான் விலகுவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அறிவித்துள்ளார். இது தொடர்ச்சியாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் நான் அதிமுகவில் 40 ஆண்டுக்கு மேலாக கட்சி உறுப்பினராக சேர்ந்து பணியாற்றி வருகிறேன். அதன் காரணமாக பல்வேறு பொறுப்புகளும் ஜெயலலிதாவால் அளிக்கப்பெற்று பணியாற்றி வந்தேன். ஜெயலலிதா அளித்த வாய்ப்பின் காரணமாக ஒருமுறை புதுவை நகராட்சியில் கவுன்சிலராகவும் 2 முறை தொடர்ந்து முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு பெற்றார். மக்களுக்கு பணியாற்றினேன். 2021ஆம் ஆண்டு கட்சி பொதுச் செயலாளர் ஆகிய தாங்கள் எனக்கு மீண்டும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிகள் போட்டியிட வாய்ப்பு அளித்தீர்கள். நான் தொடர்ந்து கட்சி பணியாற்றி கவுன்சிலராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்கள் சேவை செய்யவும் எனது அரசியல் குரு புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் எனக்கு வாய்ப்புகள் கொடுத்து துணையாக இருந்தார்கள். மேலும் அவரது வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனையின் பெயர்கள் கட்சி வளர்ச்சிக்கு வார்டு மற்றும் தொகுதி வளர்ச்சிக்கும் பல்வேறு பணிகளை செய்த மக்களிடம் நற்பெயரும் பெற்றுள்ளேன். தற்போது என்னால் தொடர்ந்து கட்சி பணியாற்ற இயலாத சூழல் உள்ளது. எனவே நான் வகித்து வரும் புதுவை மாநில பேரவை செயலாளர் மற்றும் கட்சி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்த என்னை முழுமையாக விடுவித்துக் கொள்கிறேன். கட்சி சார்பில் முதலியார்பேட்டை தொகுதிகள் போட்டியிட வாய்ப்பு அளித்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடியார், எனது அரசியல் குரு புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் அண்ணன் அன்பழகன் புதுவை மாநில அதிமுக செயலாளராக உள்ளார். பதவி விலகிய பாஸ்கர் மாற்று கட்சிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். விளைநூர் சிவகணபதி நகரில் ரூபாய் 95 லட்சம் செலவில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இன்று துவக்கி வைத்தார். விளைநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகணபதி நகரில் உள்ள சன்னதி கால் கிளை வாய்க்கால் மெயின் ரோட்டில் உள்ள விநாயகர் கோவில் அருகில் இருந்த விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை வரை வடிகால் கட்டுமான பணிக்கு 94,83,639 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டை மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை சிவகணபதி நகரில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளைநிலை பொறியாளர் சிரஞ்சீவி, திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் எதிராக பிறந்த நாளை முன்னிட்டு மகளிர்களுக்கான இலவச பயிற்சி மையத்தை காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் மகளிர் தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் வகையில் அவர்களுக்கு சுய தொழில் குறித்த இலவச பயிற்சி மையம் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு பயிற்சி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார். இந்த பெண்களுக்கான பயிற்சி மையத்தில் கணினி டெய்லரிங், அழகுகளை, கைவினை பொருட்கள் மற்றும் நாப்கின் தயாரித்தல் போன்ற பயிற்சிகள் இலவசமாக அளிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி தலைவி நிஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள 3 அங்கன்வாடி மையங்களில் 12,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்த சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள விளையனூர் சாலை, நடுத்தெரு, தக்காத்தோப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள 3 அங்கன்வாடி மையங்களை ரூபாய் 12,50,000 மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் முத்து மீனா, செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளைநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவரும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், சென்னை சாலைகள் சந்திப்பில் அமைந்துள்ள இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களை தொடர்ந்து அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகிரி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், சாய் சிரவணன், லட்சுமிகாந்தன், தலைமை செயலாளர் சரத் சௌகான் ஆகியோரும் இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை முதலமைச்சர் வாசிக்க துணைநிலை ஆளுநர் உட்பட அனைவரும் எடுத்துக் கொண்டனர். அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தராமன், கார்த்திகேயன் ஆகியோரும் இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 17 வயது சிறுமியை மணந்து கர்ப்பமாக்கிய இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டியை சேர்ந்தவர் காமராஜ் என்கிற அசோக். கூலி தொழிலாளியான இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு 17 வயது சிறுமியை மணந்து கர்ப்பமாக்கினார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் காமராஜர் மீது உருளையன்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் மீதான விசாரணை புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை முடிந்த நீதிபதி சுமதி தீர்ப்பு அளித்தார். அப்போது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் 2 துஷ்பிரயோகத்திற்கு 10 ஆண்டுகளும், சிறுமியை திருமணம் செய்து கொண்டதற்காக சிறை தண்டனை விதித்தார். மேலும் இந்த தண்டனையை காலத்தில் அனுபவிக்கவும் உத்தரவிட்டார். அத்துடன் ரூபாய் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இழப்பீடாக ரூபாய் 4 லட்சம் வழங்கவும் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சியப்பன் ஆஜரானார். புதுச்சேரியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் பேராசிரியர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு 15 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள பதவி உயர்வுகளை வழங்க கோரி இன்று தாகூர் அரசு கலை கல்லூரி வளாகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்களிடம் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைகள் சுமூக உடன்பாடு ஏற்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தை பேராசிரியர்கள் வாபஸ் பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச புதுச்சேரி மாவட்ட தேசிய திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச புதுச்சேரி மாவட்டம் தேசிய திருக்கோவில்களில் கூட்டமைப்பின் கலந்தாய்வு கூட்டம் புதுச்சேரி தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது.
நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இவர் இந்த கூட்டமைப்பின் மாநில ஆலோசகரும் ஆவார். புதுச்சேரி மாவட்ட தலைவர் மகாலிங்கம் தலைமை ஏற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார். தேசிய திருக்கோவில்களில் கூட்டமைப்பில் விதிமுறைகள் குறித்த கூட்டமைப்பின் தேசிய அமைப்பு செயலாளர் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலைவர் வைஜெயந்தி ராஜன் சிறப்புரை ஆற்றினார். மாநில பொதுச் செயலாளர் விஜயராஜ், மாவட்ட துணைத் தலைவர் ராமலிங்கம், மாவட்ட பொருளாளர் சுப்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காரைக்கால் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன், அருணாச்சலம் ராஜாராமன், மாவட்ட துணைத் தலைவர்கள் ராமலிங்கம், சித்திரலேகா, ஊடக அணி தலைவர் பார்த்தீபன், சமூக சேவகர் ஆதவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சட்டமன்ற உறுப்பினரிடம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் சார்பாக கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி விமான நிலையத்திற்கு வடலூர் வள்ளலார் பெயர் வைக்க வேண்டும். மூகாம்பிகை நகர் SNT பிளான்டில் இருந்து வரும் துர்நாற்றத்தை விரைவில் நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் புதுச்சேரி அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதையும் புதுச்சேரியில் உள்ள திருக்கோவில்களில் அனைத்திற்கும் உடவாறு பணிகள் நடத்த வேண்டும் என்றும் கீழூரில் அமைந்துள்ள புதுச்சேரி இந்தியா இணைப்பில் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகள் பெயர்கள் உள்ள கல்வெட்டுகள் காரைக்கால் மாவட்டத்தில் மாஹே, ஏனாம் போன்ற பகுதிகளிலும் வைப்பதன் மூலம் இளைய தலைமுறையினருக்கு நாட்டுப்பற்று ஊட்ட முடியும் என்பதையும் கடிதம் வழியாக அளித்தார். புதிய பொதுச் செயலாளராக ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் கலைவர்தன் அவர்களை தேசிய பொதுச் செயலாளர் சந்திரபோஸ், மாநில பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் பரிந்துரையின் பெயர்கள் தேசிய அமைப்பு செயலாளர் வைஜெயந்தி ராஜன் நியமனம் செய்வதாக அறிவித்தார். செயற்குழு உறுப்பினர் கலாவிசு தொகுத்து வழங்கினார். புதிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. புதிய பொதுச் செயலாளர் கலைவர்தன் ஏற்புரை ஆற்றினார். நிறைவாக மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் மஞ்சுளா நன்றி கூறினார். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 108வது பிறந்த நாள் விழா அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 108வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் விராம்பட்டினம் சாலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மையாரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வர்த்தக அணி தலைவர் செந்தில் குமரன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், பொனி சுப்பராயன், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், சுவாமிநாதன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி காமாட்சி ஹோட்டல் உரிமையாளர் துரை கோவிந்தராஜன் பிறந்த நாளை முன்னிட்டு தொழிலதிபர் சந்திரமோகன் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புதுச்சேரியில் உலகிற்கு பெயர் பெற்ற பிரபலமான காமாட்சி ஹோட்டல் உரிமையாளர் துரை கோவிந்தராஜன் பிறந்த நாளை முன்னிட்டு தொழிலதிபர் சந்திரமோகன் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து துரை கோவிந்தராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நண்பர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் வழங்கி உற்சாகமாக பிறந்த நாளை கொண்டாடினர். மேலும் இவரது பிறந்த நாளை முன்னிட்டு பல முக்கிய பிரபலங்கள், தொழிலதிபர்கள் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். புதுச்சேரி திருபுவனை தொகுதி சார்பில் இந்திரா காந்தி பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி பிறந்த நாள் விழா திருபுவனை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி திருபுவனை 4 மணி சந்திப்பில் திருபுவனை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய காங்கிரஸ் கட்சியினர் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதனை அடுத்த தொகுதி உள்ளே நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழைய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் திருபுவனை ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், ஜெயபாலன், அமிர்தராஜ், கலித்தீர்த்தாள் குப்பம், மணிமாறன், அழகிரி, ரவி, வெங்கடேசன், மணிபாலன் உள்ளிட்ட திருபுவனை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
ஐயா மாரியப்பனார் சுந்தரராமன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசு மற்றும் விருதுகளை வழங்கினார். ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பல் அறக்கட்டளை நண்பர்கள் தோட்டம் சார்பில் படத்திருப்பு நல உதவிகள் வழங்கல், நூல் வெளியீடு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், சான்றிதழ், சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கல் ஆகிய 19ஆம் ஆண்டு ஐம்பெரும் விழா கிழக்கு கடற்கரை சாலை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை புதுவை யுக பாரதி வரவேற்றார். அறக்கட்டளை நிறுவனர் மாரியப்பன் தலைமை தாங்கினர். நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசு நோக்க உரை ஆற்றினார். விழாவில் ஐயா மாரியப்பனார் அன்னை சுந்தராம்பாள் திருவுருவ படத்தை புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க தலைவர் ராஜசேகரன் நாடார் திறந்து வைத்தார். விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தமிழ்நாடு நாடார் மகாஜன சங்கம் பொதுச் செயலாளர் கரிகோள் ராஜ் நாடார் ஆகியோர் திறந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார்கள். மேலும் விழாவில் முனைவர் உசேன், முனைவர் சுந்தரமுருகன், புதுவை தமிழ் சங்க செயலாளர், நடைவண்டி இலக்கிய கழகம் நிறுவனர் கலைமாமணி பாலசுப்பிரமணியன், புதுவை தமிழ் சங்கம் பொருளாளர் அருள் செல்வம் மற்றும் முத்தமிழ் கழகம் இலக்கிய மாமணி பாவலர் சண்முக சுந்தரம் ஆகியோர் வாழ்த்து பேசினர். மேலும் இந்த விழாவில் யுலாய் அம்மன், ராமேஸ்வரி, ஜீவானந்தம், நாடார் கோபாலன், நாடார் காசிராஜன், நாடார் குருவையார், நாடார் ராஜகுரு, நாடார் சுக்கமுத்து, நாடார் ராஜாராஜன், நாடார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் ஏசி வேல்முருகன் நாடார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பல்வேறு மற்றும் சமூக பணியாளர்கள் விருதுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.